ஹாய் அரமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிஎஸ் தான். நம்ம இப்போ இவங்கிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் வந்து ஏதோ ஒரு மாதிரி போகும். ஸோ எல்லோரும் என்னை வந்து அடிக்காதீங்க, கமெண்ட்ஸில் கேவலமாக கழுவி ஊற்றிக்கோங்க, ஓகேவா? தென் ஒன் திங்டா, நான் வந்து ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கேன். இது வந்து சாய் வந்து என்னோடய சிஸ்டர், ஓன் சிஸ்டர் கிடையாது, என்னோட நான் பிளட் சிஸ்டர் தான். அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ற ஒரே காரணத்தினால சேனல் வந்து எங்கேஜாக இருக்கணுமேன்று நான் வாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சேனல் வந்து சிஎஸ் ஃபிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஓகேடா, இன்ட்ரோலாம் இது மேலே நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்கில் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் யோங்கி தான். அவன் கையில் ஒரு ஃபோன், அந்த ஃபோனில் ஒரு க்யூட்டான பிக் இருக்குது. அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல் ஸ்மைல் பண்ணுறான். அவனோட ஐஸ்லேருந்து அப்படியே லைட்டாக டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. இப்போது அந்த ஃபோட்டோவை அப்படியே அவனோட செஸ்ட்டோட ஹக் பண்ணிட்டு, மோ லவ் யூ டி, மிஸ் யூ ஸோ மச். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ கான்சர்ட் இன் சியோல். இதுக்கு தான் நீ ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டீமோ. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் மிஸ் யூ லாட்ஸ். நீ கூட இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு இப்போ பேக் ஸ்டேஜில் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இவங்களோட ஃபர்ஸ்ட் சோலோ கான்சர்ட். ஸோ அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து நிறையா ஆர்மிஸ் வந்து அப்படியே கத்திட்டு இருக்காங்க, இவங்க எப்போ வர போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பார்க்குறதுக்கே. அவன் வந்துட்டு பக்கத்தில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கா. ஐயோ இவங்க பார்க்க போகிறேன், ஐயோ எனக்கு ரொம்ப சைஷையாக இருக்குது. சபா டோலியா, சத்தியமாக தாங்க முடியல, என்னாலையும் முடியல அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா. யோங்கினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் யோங்கி மேலே ஒரு சரியான பைத்தியம்னே சொல்லலாம். ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்க இப்போ வந்து கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. யோங்கி வந்து ஸ்டேஜுக்கு வரான். எல்லோரும் யோங்கி மேரி மீ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. கூட்டத்தில் அந்த பொண்ணு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு வந்துட்டு யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைக்கிலே கத்திக்கிட்டு இருக்கா. அவளால் அவளோட டியோஸை வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி யோங்கியை பார்த்தோன்னே டியோஸ் வந்துருச்சு அவள் கண்ணிலேருந்து. அப்போ பக்கத்தில் 2 பேரும் ஐயோ போச்சு வழுதுட்டாடி அப்படின்ற மாதிரி 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கான்சர்ட்டும் செம்மையாக போகுது. யோங்கி வந்து வெறித்தனமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். கீழேருந்து எல்லாருமே அப்படியே கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 3 ஹார்ஸ் அந்த கான்சர்ட். ஸோ அந்த 3 ஹார்ஸுமே செம்ம ஃபயராக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி தெரியும், இங்கே ஸ்டேஜில் ஏறினாலே ஒரு மாதிரி ஃபயராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே அந்த பொண்ணு வந்துட்டு யோங்கியை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கா. அவள் எங்கே போனால் எங்கே வரான், அவன் பாடுற பாட்டெல்லாம் அவளுக்கு எல்லாமே தெரியுது. அவளும் கூட சேர்ந்து கத்திட்டு இருக்கா. ஸோ இப்படி கான்சர்ட்லாம் முடிய கடைசியில் வந்து யோங்கி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சோலோவாக ஃபேன் மீட் வச்சுருக்கேன். யாராவது வந்து எனக்காக ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், ஆல்வேஸ் வெல்கம். நாளைக்கு வந்து சியோவில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோங்கி சொல்கிறான். உடனே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. கீழே இருக்க அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவளோட பேர் வந்து கெரோடா. ஸோ வந்துட்டு கெரோலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஐயா ஜாலி, நான் யோங்கியை பார்க்க போகிறேன் நீ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. பக்கத்தில் டோலியாவும் கார்த்திகாவும் வாயை மூட்றியா அப்படின்ற மாதிரி வாயை பொத்திட்டு இருக்காங்க. அவள் என்னால் நான் கத்திட்டு இருக்கா, நான் யோங்கியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து அந்த கான்சர்ட்டும் அப்படியே ஃபினிஷ் ஆகுது.
இப்போ யோங்கியுமே அப்படியே பேக் ஸ்டேஜ் போகிறான். போகும்போது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. வெல் டன் யோங்கியா, இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சு கான்சர்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோங்கியை வந்து ஹக் பண்ணுறாங்க. யோங்கியுமே ஹக் பண்ணிட்டு எந்த பதிலும் சொல்லலை. அப்படியே அவன் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே அதை நோட் பண்ணிவிட்டு எதுவுமே கேட்கல. சரி ஓகே, இப்போ தானே கான்சர்ட் முடிஞ்சிருக்கு, அப்புறமேட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ வந்து கிளம்பி யோங்கி வீட்டுக்கு தான் போகிறானுங்க. எல்லாருமே யோங்கி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ யோங்கி வந்து அவன் ரூமுக்கு போயிட்டான். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ரூம் போயிட்டான். இப்போ எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க சோஃபாவில், லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. யோங்கி வந்து அவன் ரூமுக்கு போயிட்டான் இல்லையா, ஸோ அதனால் அவன் இல்லை. ஸோ மித்த 6 பாய்ஸுமே உட்காந்துட்டு இப்போ வந்து ஜிமன் தான் ஹரமாயோங் யோங்கியோட ஃபேஸை பார்த்தீங்களா, அவர் சரியே இல்லை, ஏன் அவர் எப்பயுமே இப்படியே இருக்கார், எப்போ தான் மாற போகிறாரு அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்லிட்டான். அப்போ வந்து ஆர்வமே ஆமாம் என்ன பண்ணுறது, அவனை யார் மாற்றுறது சொல்லு, அவன் அப்படி தானே எல்லாருக்குமே தெரியும். ஹயோங் பாவம் யோங்கி, ப்ளீஸ் அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. யார் அவனுக்கு, சும்மா இருக்கியாடா, அவெல்லாம் மாற மாட்டான்டா, அவன் அப்படி தான், அவர் அப்படி பார்க்குறதுக்கு எங்களால் முடியலை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார், ஆனால் ஸ்டேஜில் ஆர்மிஸ்க்காக சிரிச்சிட்டு இருக்காரு, ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறான். அப்போ ஆரம் ஜின் அண்டு ஜேஓப்கெலாம் இது புரியுது. பட் என்ன பண்ணுறது, அவன் அப்படி தான்டா, ஒன்றும் பண்ண முடியாதுடா, அவன்கிட்ட போய் ஏதாவது பேசினாலே அவன் கோவப்படுறான், அது உங்களுக்கே தெரியும், அப்புறம் என்ன பண்ணுறது விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன் மீன் வைல் சுகா அவனோட ரூமில் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது, சவுண்டே இல்லாமல் அழுதுட்டு இருக்கான். பிகாஸ் வந்துட்டு நம்ம கத்தி அழுதோம் அப்படின்னா நம்ம பாய்ஸ்லாம் வந்துடுவாங்க, அப்புறம் நம்மளை திட்டுவானுங்க, எதுக்கு அழுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ யோங்கி வந்து அந்த ஃபோட்டோவை அப்படியே ஹக் பண்ணிட்டு பெட்டுக்கு கீழே அப்படியே ஒரு மாதிரி குறுக்கி போய் உட்காந்து அவனுக்கு சுற்றி ஒரு நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏண்டி, ஏன் என்னை இப்படி தனியாக விட்டு போயிட்ட எங்கேயோ, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா, என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, என் கூட சுற்றி இவ்வளோ பேர் இருந்தோம், நான் முடியலடி, நடிச்சிட்டு இருக்கேன், நீ நடிச்சிட்டு இருக்கேன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, முடியலடி முடியல, சம எங்கே இருக்கியோ நானும் உன் கூட வந்துடுவா, ப்ளீஸ் டி, என்னால் உன் ப்ராமிஸை காப்பாற்ற முடியுமான்னு தெரில, முடியலடி, சும்மா ஏதோ இருக்கேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம யோங்கி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுத்துட்டு இருக்கான். ஸோ மீன் வைல் இந்த சைட் கெரோய் தான் அப்படி ஒரு ரூமில், அவர் ரூம் ஃபுல்லாக சுகா ஃபோட்டோஸ் தான் அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சுட்டு இருக்கா. இன்றைக்கி கான்சர்ட்டில் எடுத்த ஃபோட்டோவையும் பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு கார்த்திகாவும் டோலியாவும் அவள் பண்ணுறது எல்லாத்தையும் உட்காந்து பெட்டில் பார்த்துட்டு இருக்கானுங்க. கார்த்திகாவும் டோலியாவும் முடியல மச்சாண்டே, இவளை மொதல் அடிச்சு வெளியே துரத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கெரோ வந்து மாயப்பா இன்னைக்கு எவ்வளோ அழகாக அப்படியே ஹாட் அண்ட் செக்ஸியாக இருந்தார்ல அப்படின்ற மாதிரி அவள் வந்துட்டு யோங்கியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவளோட ரூமில் வந்து செவுத்தில் இடமே இல்லை அந்த அளவுக்கு ஒட்டி வச்சுருக்கா. யோங்கியோட ஒவ்வொரு ரியாக்ஷன், ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸ் கூட, அவன் யூஸ் பண்ணிட்டு போட்ட கர்ச்சீஃப் கூட அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்கா. அந்த அளவுக்கு யோங்கி மேலே பைத்தியம். ஸோ இவங்க 2 பேரும் இவள் பைத்தியம் முத்தி போச்சுடி, இவளை எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கெரோக்கு வந்து அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் யாருமே கிடையாது. அவளோட உலகமே வந்து ஒன்று யூங்கி, நெக்ஸ்ட்டு வந்து அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவளோட உலகமே யூங்கி மட்டும்தான். அவன் தான் அவளுக்கு எல்லாமே.
அப்படின்ற மாதிரி தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நாளைக்கு வர கான்சர்ட், நாளைக்கு வர ஃபேன் மீட் இல்லையா, ஸோ அதுக்கு ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரையும் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கெரோ தான் அவ்வளோ வேகமாக 2 பேரையும் கிளப்பி விட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா டார்ச்சரோட. நாங்கள் ஏண்டி வரணும், எங்கள் பாய்ஸ்லாம் இன்றைக்கி வரமாட்டாங்கடி, நீ போடி, நான் என்னைக்கு நீங்கள் இல்லாமல் வந்திருக்கேன், ஒழுங்கு முறையாக வாங்க அப்படின்ற மாதிரி கெரோ வந்து 2 பேரையும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஆளுக்கு முன்னாடி போய் நிற்கிறா, யாருமே வரல. டைம் பார்த்தா 9 o'clock தான். இப்போய்த்தே கோரி 11 மணிக்கு தாண்டி. பரவாயில்ல உட்காருங்க, கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நிறைய ஆர்மிஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி உள்ளே தான் இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ். இப்போ கெரோ தான் வந்துட்டு அவங்க 2 பேர் கையும் பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கா. விட்ரி, அவன் அங்கே தாண்டி இருப்பான், இங்கேயும் ஓடி போயிட மாட்டான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கெரோ நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு முந்திட்டு ஓடி போய் சேரை பிடிச்சிட்டு எப்படியோ உட்காந்துட்டா. ஸோ நிறைய ஆர்மிஸ்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய ஆர்மிஸ் வந்து அப்படின்னு அப்போ தான் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறான். எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. கெரோவுமே பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, இவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து ஒரு ஆளாக பார்த்து எல்லாரையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இவங்களோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கெரோ வந்து அதை நோட் பண்ணிட்டு ஏ மச்சான் என்னாடி இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி டோலியா வந்து கேட்குறா. மச்சான் என் ஆளோட ஃபேஸே சரியில்லை, அதுக்கு நான் என்னடி பண்ணுறது, நீ எப்போ கேள. இது ஒரு நல்ல ஐடியா, தேங்க்ஸ் டி மச்சான், டூ வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி கெரோ வந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து நிறைய ஆர்மிஸ்லாம் போய் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கெரோ, டோலியா அண்ட் கார்த்திகா 3 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் முன்னாடி வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. ஸோ வந்து கெரோ எப்படா வருவான், இவங்க பார்க்கணும், எப்போல்லாம் இது காலியாகும் அப்படின்ற மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஆர்மிஸ்லாம் அப்படியே காலியாகிட்டு போயிட்டு இருக்காங்க. கெரோ, கார்த்திகா அண்ட் டோலியாவுக்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க. கெரோலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அவள் அப்படியே கார்த்திகா ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குடி, நர்வஸாக இருக்கு, அவங்கிட்ட பேச முடியுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி கெரோ வந்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ தொலடி நீ தாண்டி நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து கெரோவை தள்ளி விட்டுறா. ஸோ உடனே கெரோ வந்து டக்குன்னு வந்து நடந்து போய் அப்படியே இவங்க முன்னாடி அப்படியே குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இவங்க வந்து ஆக்சுவலி பார்க்கல, ஆர்மிஸ்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். கெரோ வந்துட்டு ஒரு மாதிரி தலை குனிஞ்சு ஒரு மாதிரி நர்வஸோட அவள் கையை வந்து பிசைஞ்சிட்டு இருக்கா. இப்போ சுகா வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்த அடுத்த செகண்ட் அவனோட ஐஸ்லாம் அப்படியே ஒய்டாகி ஒரு மாதிரி விரியுது. அவன் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி கெரோ வந்துட்டு சாரி வியர் பண்ணியிருப்பா, அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கே. அவன் வந்து என்னடா எந்த சவுண்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தோன்னே இவங்க வந்து அவளவே பார்த்துட்டு இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. உடனே அவள் டக்குன்னு திரும்பியும் கீழே குனிஞ்சிக்கிறா. இவங்க வந்து அவளை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போது கார்த்திகா வந்துட்டு கெரோ பேசி தொலடி, டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி கத்துறா. உடனே கெரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி கொஞ்சம் க்ளோஸாக போய் நின்றுட்டு, ஹாய் ஐம் கெரோ, ஐம் ஸோ சாரி, எனக்கு அவங்கள பார்த்தா எதுவும் பேச வராது. ஸோ நான் வந்து நிறைய பேசணும்னு நினச்சி வச்சுருக்கேன், நான் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெரோ சொல்கிறா. இவங்க வந்து எதுவுமே சொல்லலை, கெரோவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். ஹாய் அம்மு, என் பேர் கெரோ, என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, பிகாஸ் நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. உன் அளவுக்கு உனக்கும் எனக்கும் எட்டாவது தூரம். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் லைஃப்பில் எல்லாமே, என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய லவ்வர், என்னோடய ஹஸ்பண்ட், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட் அம்மோ நீ இல்லைன்னா நான் என்ன ஆவன்னு கூட தெரியாது. எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும், சொல்லப்போனால் அவன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன்னு சொல்லலாம். நீ பண்ணுற ஒரு குட்டி குட்டி ரியாக்ஷன், ஒரு குட்டி குட்டி திங்ஸ் கூட என்னை ரொம்ப சிரிக்க வைக்கும். அப்புறம் ஒன்று, நீ சிரிக்கவே மாட்ட,
ஆனால் என்னைக்காவது சிரிப்பை பார்த்தியா? அந்த சிரிப்பு இருக்கே அப்பா, ஒரு மாதிரி என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த அளவுக்கு இருப்ப நீ எல்லாருமே உன்னை கோல்டு, நீ ரக்கடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ என் கண்ணுக்கு அப்படி தெரியலாமோ. நீ ரொம்ப ஸ்வீட். உனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா அவளை கேர் பண்ணிக்கிற விதம் இருக்குது பார்த்தியா, அதை பார்த்து தான் நான் விழுந்தேன். உன் விழிகளில் நான் தொலைந்திட, என் விழிகளில் நீ தெரிந்திட, உன் கைகள் அலைந்திட, என் கைகள் அதை அணைத்திட, உன் விரல்கள் பயந்திட, பின் பழகிட, நாம் இருவரும் அருகில் வர வாழ்வில் தோன்றியது காதலின் இசை அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி முன்னாடி இருக்க யூங்கிய அப்படியே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கா. யூங்கி ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். அவள் அம்முன்னு ஸ்டார்ட் பண்ணும் போதே யூங்கி வந்து அவ்வளோதான், அங்கேயே அவர் வந்து ஸ்டாப் ஆகிட்டாரு. இங்கே என்ன நடக்குது, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கெரோ தான் அம்மு அம்மு ஓ சாரி, உங்களுக்கு நான் பட்ட பேர் வச்ச அம்முன்னு சாரி சாரி யூங்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து இவங்கியோட ஹேண்டை குலுக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து அப்போ தான் ரியாலிட்டி ஹிட்டாயி சொல்லுங்கள் சார், நான் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கேட்டுச்சு. ஆட்டோகிராஃப் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து இவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு, சார் நான் சொன்னதை யோசிங்க, மறுபடியும் நம்ம மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சுன்னா எனக்கு ஓகே சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து இவங்கிய பார்த்துட்டு ஓடிட்டா. இவங்க வந்து கெரோ மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். இவங்கியால் கெரோ மேலேருந்து ஐஸை எடுக்கவே முடியல. அவன் வந்துட்டு அவனோட ஐசைட்லேருந்து மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தக்கப்புறம் தான் வந்து முன்னாடி இருக்க கார்த்திகாவை பார்க்குறாரு. கார்த்திகா வந்து ரொம்ப நேரமாக இவங்கியே பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ கார்த்திகா வந்துட்டு இவங்கிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சைன்லாம் வாங்கிட்டு போகிற டைம் யூங்கி சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இப்போ யூங்கியும் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தி போனால அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான் சார், ப்ளீஸ் சார் அவள் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார், இல்லாட்டி எங்களை டார்ச்சர் பண்ணுறா சார் அப்படின்ற மாதிரி இவங்கிக்கிட்ட வந்து கார்த்திகா சொல்கிறா. இவங்க வந்து புரியாத மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ நீங்கள் வேறு சார், அவள் ரூம் ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோ தான் சார் ஒத்தி வச்சுருக்கா, ரூமில் ப்ளேஸ் கூட இல்லை சார், விட்டால் இன்னொரு ரூம் வாடகைக்கு வாங்கி அதையும் ஓட்டி வைப்பா போல சார். சார் உங்கள் மேலே ரொம்ப பைத்தியமாயிட்டா சார், நீங்கள் இல்லைனா என்ன ஆவான்னு கூட தெரியாது சார், அந்தளவுக்கு பைத்தியமாயிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறா சார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. இவங்க வந்து என்னடா இதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து டோலியா வரா. டோலியாவுமே அதே தான் சொல்கிறா. சார் டார்ச்சர் தாங்க முடியல சார், தயவுசெய்து சார் அவளை லவ் பண்ணி தொலைச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னது லவ்வா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் சார், நீங்கள் கான்சர்ட்டில் தூக்கி போட்ட பேப்பரு ஸ்டிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கா சார், வேணால் நீங்களே பாடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ண ஒவ்வொரு குட்டி குட்டி வீடியோஸ், கிரிஞ்சுத்தனமான வீடியோஸ்லாம் வந்து டோலியா எடுத்து வச்சுருந்துருப்பா. ஸோ அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கா. இவங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் அப்பியர் ஆகுது. இவ்வளோ வருஷமாக இவங்க சிரிச்சிருக்க மாட்டான். ஸோ இதை வந்து நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னடா யோங்கி சிரிக்கிறான், இப்போ ஒரு பொண்ணு வந்தான், அந்த பொண்ணு கூட பேசினான், அந்த பொண்ணு வேறு சாரி கட்டியிருந்தா, அப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம பாய்ஸ்லாம் பார்த்துட்டு டே அந்த பொண்ணை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்முன்னு அண்டத்தை அவங்க வந்துட்டு ஜங்கு கிட்ட பேசிட்டு இப்போ 3 பேரும் கெரோ தேடி போயிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு நம்ம யங் லைன்ஸ்லாம் இவன் சிரிக்கிறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து டோலியா, ஐயோ சார் நீங்கள் வேணா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோலியா வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு, ரொம்ப தாங்க முடியல சார், பைத்தியம் முத்திருச்சு, நீங்களாவது அட்லீஸ்ட் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாதுனாலும் சொல்லிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோலியா கிளம்பிட்டா.
இவங்கிக்கு ஒன்றுமே புரியல. என்ன 3 பேரும் வந்தாங்க, என்னமோ பேசினானுங்க, இப்போ என்ன அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறாளுங்க அப்படின்ற மாதிரி இவங்கி வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை பேன் பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போ வந்து அந்த கான்சர்ட்டுமே செம்மையாக நடந்து முடியுது. இப்போ அந்த கான்சர்ட்லாம் முடிஞ்சக்கப்புறம் இவங்க வந்து அவன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த பேப்பரவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். சுற்றி வந்து நம்ம பசங்க உட்காந்துட்டு இவங்கவே குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து அந்த அட்ரஸையே பார்த்துட்டே இருக்கான். இப்போ வந்து அது ஜேகே தான். அந்த அட்ரஸை பிடுங்கிட்டு அந்த அட்ரஸை பார்க்குறான். ஏய் ஜிமினா, நேற்று நம்ம அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போனோம்ல, அந்த பொண்ணு வீடுடா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறான். எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறான். டே தயாங்க, ஆமாண்டா, ஆமாம் ஹயோங், உங்களுக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடச்சிது அப்படின்ற மாதிரி இப்போ விமன் குக் கேட்குறாங்க. என்ன இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி போறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறான். அது வந்து அப்படின்ற மாதிரி 2 பேரும் உளறிட்டு இருக்காங்க. டே உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியே பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தலையிலேயே அடிக்கிறான். டே அதெல்லாம் இல்லைடா, சும்மா இல்லைங்க, வெளியே போனானுங்க, அவ்வளோதான், இந்த அட்ரஸ்லாம் யாருக்கு தெரியும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பம் தெரியாத மாதிரி கேட்குறான். இப்போ இவங்கியுமே நேற்று நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அவ வேற என்ன மூச்சுக்கு 300 தடவை அம்முன்னு சொல்கிறா மச்சான். எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஹெவியாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டு அவன் மேலே அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். இப்போ வந்து நம்ம பாய்ஸ்லாம் உட்காந்துட்டு, அம்மாவா டேய் என்னடா இது, என்னமோ சரியில்லை, அந்த பேப்பரை எடு, நம்மளாது நீக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜின் வந்து அந்த குப்பையிலேருந்து அந்த பேப்பர் எடுத்து அந்த அட்ரஸை பார்த்துட்டு இருக்கான். ஐயா இங்கே எதுக்கு இதெல்லாம், எங்களுக்கு அட்ரஸ் தெரியும் வாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஆரம், விமன் குக்கு 4 பேரும் போகிறாங்க. ஜின்னு ஜிஹோப்பு மட்டும் இவங்கி வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு வீட்டிலே இருந்துட்டானுங்க. இப்போ 4 பேரும் கார் எடுத்துகிட்டு இப்போ வந்து கெரோட வீட்டுக்கு தான் போனானுங்க. இப்போ கெரோட வீட்டுக்கும் போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மாஸ்க்லாம் போட்டு ஒரு மாதிரி செக்யூர்டாக 4 பேரும் இறங்கி கெரோவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஹாரன் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டோலியா தான் ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணாலே அம்மா திருடன் அப்படின்ற மாதிரி கத்திட்டா. உடனே ஜிம்மன் டோலியோட வாயை மூடிட்டு, ஐயோ கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாங்கள் திருடிங்கலாம் இல்லை, ஐயோ என்ன கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. உடனே கார்த்திகா வந்து கிச்சனில் இருந்திருப்பா. ஸோ அவள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு டோலியா கத்தவும் ஓடி வந்து பார்க்குறா. 4 பேரும் மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி வினோதமாக இருக்காங்க. ஐயோ போச்சு நம்ம வீட்டில் திருட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கா. உடனே தயாங் போயிட்டு கார்த்திகோட வாயை மூடிட்டு, ஐயோ கத்தாதீங்க, நாங்கள் திருடங்கலாம் இல்லை, டேய் ஜொங்குக்கா சொல்லித்தோடா, ஜொங்குக்கா அப்படின்ற மாதிரி டோலியாவும் கார்த்திகாவும் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து மாஸ்க்கு ஹூடி எல்லாத்தையும் அப்படியே கழட்டி காமிக்கிறான். அப்போ தான் வந்து 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இப்போ 4 பேரும் உள்ளே வந்துட்டு அந்த டோரை சாத்திட்டு, ஐயோ கத்தாதீங்க ஏன் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் சொல்கிறான். கார்த்திகா ஆரம்பை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. மிச்ச 4 பேர் வந்து ஆப்போசிட் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் செம்மையாக முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதே தெரில. பிகாஸ் நம்ம பிடிஎஸ் ஃபேன் வந்து நினச்சி வச்சுருந்தோம், அப்போல்லாம் வீட்டுக்கு வந்து திருட்டுத்தனமும் வந்தால் நம்மளுக்கு என்ன தோணும், 2 பேரும் வந்து நிஜமாலே நீங்கள் வந்து ஜிமின் தானா, நீங்கள் ஜேகே தானா, நீங்கள் தயாங் தானா, நீங்கள் ஆரம் தானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ நாங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான், அவங்கக்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து நேற்று ஒரு பொண்ணு சாரி கட்டி உங்கள் கூட வந்தால, யார், கெரோ கேட்குறீங்களா? ஓ கெரோவா பேர், நைஸ் நேம், அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கார்த்திகா கேட்குறா. ஐயோ நாங்கள் அவளை எதுவும் பண்ணல, அவள் யார் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங் சொல்கிறான்.
அவளுக்கு ஆமாம் அதெல்லாம் நாங்கள் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி டோலியா சொல்கிறா. ஐயோ சொல்லுங்களேன், இது ஒரு முக்கியமான மேட்ரு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். என்ன முக்கியமான மேட்ரா அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறா. ஐயோ டேய் நீங்கள் 3 பேர் வாய முடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு யார் பயாஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஐயோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரையும் கேரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கேரோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா மிஸ்ஸஸ் யோங்கின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோடனே நம்ம பாய்ஸுக்கெலாம் வந்து சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு, சரி அவளுக்கு வந்து இவங்க தான் ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே 2 பேரும் போய் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தயாங் தான் உள்ளே என்ட்ரு ஆகிறான். என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். பின்னாடி வந்து நம்ம நம்ஜூன், ஜேகே அண்டு ஜிமின் வந்து தேவாங்க முன்னாடி அப்படியே ஹிட் ஆகிட்டு உள்ளே போய் தொடா அப்படின்ற மாதிரி தேவாங்க தள்ளி விட்டு 4 பேர் அப்படி உள்ளே வந்து நிற்கிறாங்க. உள்ளே வந்து அடுத்த செகண்ட் எல்லாருமே செம ஷாக்கு. என்னடா ரூமை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆரம் மட்டும் இல்லை, எல்லாருமே வாய்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடும் போல் அந்தளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் கெரோட செவரு ஃபுல்லாக யோங்கியோட ஃபோட்டோஸ் தான். ஒரு இன்ச்சு அந்த இன்ச்சு கேப் கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் யோங்கி ஃபோட்டோஸ் தான். ஒரு ரேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கா. அந்த ரேக் ஃபுல்லாக யோங்கியோட ஃபோட்டோஸ், யோங்கியோட குட்டி குட்டி திங்ஸ், மினியேச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் பெட்டு ஃபுல்லாக யோங்கியோட டாய்ஸ், அந்த ஷுக்கி இருக்கும்ல, ஸோ அது யோங்கியோட எல்லா திங்ஸும். பட் ஆனால் 7 பேரோட ஃபோட்டோஸும் இருக்குது. ஆமாம், அப்புறம் 7 பேரும் இல்லாமல் எப்படி? ஸோ அதனால் 7 பேர் ஃபோட்டோஸும் இருக்குது. யோங்கியோட ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்குது. யோங்கி யூஸ் பண்ண திங்ஸு, யோங்கி வந்து ஒரு ப்ராடக்ட் அம்பாசிடர் ஆகிட்டானா அடுத்த செகண்டே அந்த காசு சேர்த்து வச்சு அந்த ப்ராடக்டை வாங்கிடுவா. அந்தளவுக்கு யோங்கி மேலே பைத்தியமாக இருக்கா. அவ்வளோ லவ் பண்ணுறா யோங்கியை. ஸோ இதை வந்து எல்லாருமே பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு ஆரம் வந்து இப்படி ஒரு பைத்திய ஆர்மியை நான் பார்த்ததில்லை, அது யோங்கி மேலே. ஐயோ நீங்கள் வேறு ஆரம் சார், அவள் சரியான பைத்தியம். இப்போ கூட யோங்கியோட கான்சர்ட்டில் வந்த பிக்ஸ் எல்லாம் வாங்க தான் போயிருக்கா, பைத்தியக்காரி. அவளை நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. யோங்கி மட்டும் இல்லைன்னா அவள் லைஃப் என்ன ஆகும்னு தெரியல சார். பிகாஸ் அவளுக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அவளுக்கு எங்களுக்கு முன்னாடி யோங்கி தான். அவளுக்கு எல்லாமே யோங்கி மட்டும்தான். அவளுக்கு அவன் லைஃப்பில் கிடைக்கணும். அவன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவனை தூரத்துலேருந்து பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணு சார் அவள் சரியான பைத்தியம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டோலியாவும் கார்த்திகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கெரோ வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறா. என்னடா இது வீடு அமைதியாக இருக்குது, ஆரம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கோம். ஐயோ போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி கார்த்திகா ஓடுறா. என்னது ஆரம் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி ஆரம் திரும்பி பார்க்குறான். சாரி உங்களோட பயாச அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எஜ்ஜோ பொண்டாட்டி ஒன்று இருந்தாண்டி அப்படின்னு ஐயோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஓடுறா. இங்கே பசங்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டோலியா என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ பாருங்கள் அவள் பண்ணுற கூத்தை மட்டும், இங்கேருந்து நீங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேரும் கீழே போகிறாங்க. எதுக்கடி இப்போ கத்திட்டு இருக்க? இல்லை இங்கே பாருங்கள் இங்கே வாங்க நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி டைனிங் டேபிளில் வந்து யோங்கியோட எல்லா ஃபோட்டோ, ரீசெண்டான எடுத்த எல்லா ஃபோட்டோவையும் ஒன்று விடாமல் வாங்கி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மினியேச்சர் மாதிரி காமிக்கிறா. இப்போ ரீசெண்டாக வந்து கான்சர்ட்டுக்கு போன யோங்கியோட இதை தான் வாங்கி வச்சுருக்கா. அப்பா இதோட 1222 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெக்கமாக இல்லை, இதில் என்னடி வெக்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து விடாமல் முச்சு விடாமல் யோங்கியை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. இதை வந்து ஆரம், ஜேகே, ஜிம்மன் அண்டு தான் கேட்டுட்டு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கார்த்திகாவும் டோலியாவும் தான் கெரோ இங்கே வா அப்படின்ற மாதிரி கெரோ வந்து கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இங்கே ஏண்டி போகிறோம்,
பாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கெரவை கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. கெரோ வந்து ஏய் என்னடி என்ன விடுங்கடி அப்படின்ற மாதிரி அவள் கத்திக்கிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போனோடனே அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. பிகாஸ் நம்ம ஆரம், ஜிமன், ஜேகே அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்கல்ல. என்னது அப்படின்ற மாதிரி அவள் ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்கா. பின்னாடி வந்து கார்த்திகாவும் டோலியாவும் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. கெரோ வந்து ஆரம் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அண்ணாவா அப்படின்ற மாதிரி ஆரம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து கார்த்திகா சொல்கிறா, நீங்கள் ஜின் அண்ட் ஹோபி 3 பேரும் அவளுக்கு அண்ணாவா, அப்புறம் தாயாங், ஜிம்மன் அண்ட் ஜிகே நீங்கள் 3 பேரும் அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவள் என்ன கஷ்டம் இருந்தாலும் தாயாங் நீ அவளோட சோல்மேட்டான். ஸோ அதனால் உன் ஃபோட்டோ வச்சு தான் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்புறம் ஜிம்மன் நீ அவளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு இரிட்டேட்டிங் பார்ட்னராக. அப்புறம் ஜேகே வந்து க்ரஷ் ப்ளஸ் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் இவளோட கேரக்டர் இதுதான், உங்களை இப்படி தான் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி கார்த்திகாவும் டோலியாவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் கெரோக்கு யார் யார் அப்படின்ட்டு. அப்போ 4 பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் நம்மளை ஆர்மிஸ் நினச்சி வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கெரோ வந்து ஷாக்கிங்காக உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடைச்சி போய் உட்காந்துட்டு இருக்கா. சோஃபாவில் நடுவில் கெரோ உட்காந்துருக்கா. இந்த சைட் கார்த்திகா, அந்த சைட் டோலியா. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய சோஃபாவில் வந்துட்டு நம்ம 4 பாய்ஸும் அப்படியே உட்காந்துட்டு கெரோவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காங்க. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக கீழே வந்து குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். கெரோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். கெரோ அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆனால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிகிட்டு இருக்கா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நத்திங், ஓகே, ஐம் ஜஸ்ட், நீ என்னன்னு கூப்பிட்றல, ஸோ நீ என்னோட தங்கச்சி, ஓகேவா? உனக்கு யூங்கினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமன் கேட்குறான். ரொம்ப 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 பிடிக்கும் அவரை அப்படின்ற மாதிரி கெரோ சொல்கிறா. அப்போ தயாங் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அப்போது ஏன் அவர்கிட்ட வந்து சொல்லலை, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்போ கெரோ கேட்குறா. லவ் ஏன் ப்ரப்போஸ் பண்ணல, உனக்கு நிறையா சான்ஸ் கிடச்சிச்சு, நிறையா ஃபேன் மீட்லாம் நடந்திருக்கும். நான் ஒவ்வொரு ஃபேன் மீட்டுக்கும் வருவேன், இவங்க பார்ப்பேன், ஆனால் மீட் பண்ண மாட்டேன். நேற்று தான் ஏதோ மீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன் 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 இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இல்லை ஜேகே, சாரி, பரவாயில்ல கூப்பிடலாம். இல்லை ஜேகே, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுப்பேன். அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணக்கப்புறம் அவருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு மன கஷ்டம், அவ்வளோதான். ஸோ அதனால் அவரை தூரத்துலேருந்தே பார்த்துப்பேன். அப்புறம் எந்த தைரியத்தில் நேற்று நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்கிறான். தரல, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ கெரோ சொல்லிகிட்டு இருக்கா. சரி, நாளைக்கு எங்களை வெளியே கூட்டு போறியா? எங்களை மீன்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ கெரோ கேட்குறா. எங்கள் 7 பேர்த்தையும் எங்களுக்கு வெக்கேஷன் லீவ், ஸோ எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, ஸோ கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் கேட்குறான். இப்போ வந்து கெரோவும் கார்த்திகா அண்ட் டோலியா 3 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கெரோ அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. உடனே வந்து கெரோவும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஆரம், ஜேகே, தயாங் அண்ட் ஜிமனுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படியாவது கெரோவையும் சுகாவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்திருப்பாங்களே. ஸோ வந்து சரி ஓகே, நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், கார் வரும், 3 பேர் கிளம்பி வந்துடுங்க, ஓகே அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். மீன்வாயில் இந்த சைட் சுகா அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டு நேற்று கெரோ வந்து அவன்கிட்ட பேசினது எல்லாத்தையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவள் ஹாய் அம்முன்னு ஸ்டார்ட் பண்ணும் போதே
இவங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த வேர்ட் அப்படியே மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் வந்து அப்படியே அவன் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்து ஒரு ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைலோடையே அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா வந்து ஒரு ஒரு குட்டி வீடு, அதுவுமே சுற்றி பேர்ட் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. நடுவில் ஒரு வீடு, சுற்றி ஃபுல்லாக கார்டனிங், ஒரு குட்டி காம்பேக்டான வீடு. ஸோ அதில் நம்ம இவங்க அப்படியே சமைச்சிட்டு இருக்கான். பின்னாடி வந்து ஒரு பொண்ணை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு இவங்களோட ஷோல்டரில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே, பொண்ணு குட்டி எனக்கு பசிக்குது. அச்சோ என் அம்மாவுக்கு பசிச்சிச்சா? 2 minutes பேபி, நான் சமைச்சிட்டேன். இதை தான் நீ ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். அச்சோ சரி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே உட்கார வச்சுட்டு, நீ சமைக்கிற வரையும் நான் என்ன சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரி இந்தா இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி கேரட் எடுத்து கொடுக்குறான். எனக்கு இது பிடிக்காதே. ஏய் சாப்பிட்றே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி சரி மூஞ்சி உடனே மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து க்யூட்டாக கேரட்டை சாப்பிட்டுட்டு இவங்கையே பார்த்துட்டு இருக்கா. இவங்க வந்து அவகிட்ட நிறையா பேசிக்கிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இவங்கியா சொல்லி நான் உன்னை கேட்கட்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. கேளடி செல்லம் அப்படின்ற மாதிரி இவங்கியும் சொல்கிறான். நான் உன்னை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்ட உடனே இவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பப்பி ஐஸோட இவங்க பார்த்துட்டு இருக்கா. என்ன கேள்விடி இது? இல்லை நீ சொல்லு. நான் உன்னை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? வாய் கிழிச்சிடுவேன், மூட்றியா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து திட்டிருப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இவங்களுக்கு வந்து செம்ம கோவமாக இருக்கும். ஸோ அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இப்போ இவங்க அப்படியே அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது.